الهدي هدي سيدنا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة في النار صدق رسوله الكريم. கருணை கடலான ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவனாய் அவனின் தூதாய் அவனையும் வந்திருந்த உயிரிலும் மேலான உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நற்பாக்கியம் பெற்ற அருமை சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லோர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. நாட்களில் தலை சிறந்த நாளான ஜும்மாவுடைய நாளில் அவனது இல்லத்தில் அல்லாஹ் மேல கொண்டு கொண்டிருக்கின்றார். இதேபோல் நாளை மறுமையில் சுவன பூஜோலையில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. நீண்ட நெடிய காலமான இன்பத்தோடு மன ரசனையோடு அவனை நின்று வழிபட்டு வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர், மனைவி, மக்கள், உற்றார், உறவினர், உலக முஸ்லிம்கள் யாவருக்கும் அல்லாஹ் அதை நசீபாக்குவானாக. உலகத்திலே வாழும் பொழுது மருத்துவமனை சிரமம், அதன் செலவினங்கள், அதன் கஷ்டங்களிலிருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கின்ற அளவிலா பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இடமளிப்பானாக என்ற துஆவோடு உங்கள் எல்லாருடைய துஆவையும் ஆதரவிட்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். இன்றைய ஜும்மாவுடைய உரையின் தலைப்பு வீண் விரயம் தவிர்ப்போம். இந்த கீழே உள்ளவங்கெல்லாம் மேலே வந்துடுங்க. கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் மேலே முதல் மாடிக்கு வந்துடுங்க. மேலானவர்களே, அல்லாஹ் தன் மறையிலே குறிப்பிடும் பொழுது குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றான். இன்னொரு அல்லாஹ் 15ஆம் ஜுஸுவிலே பனு இஸ்ராயீலிலே அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், நிச்சயமாக வீண்விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை அது! இஸ்ராஃப் செய்யறது, வீண்விரயம் பண்றது, அவன் யாருடைய சகோதரன்? ஷைத்தானுடைய சகோதரன் என்று அல்லாஹ் எச்சரிக்கை கலந்த குரலிலே பேசினார் என்று சொன்னால், நாம் வீண்விரயம் செய்தால் நான் ஷைத்தானுடைய சகோதரனாக நாம் மாறிவிடுவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எனவே இன்றைக்கு அல்லாஹ் நமக்கு பொருளாதாரத்தை வழங்கி இருக்கின்றான். அந்த பொருளாதாரத்தை நாம் எவ்வாறு செலவிடுகின்றோம் என்பது மிக முக்கியமான விஷயம். அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவிட்டால் நம் பொருளாதாரத்தில் அருள் வளம் பரக்கத் ஏற்படுத்தப்படும். அதை தாண்டி அல்லாஹ் ரசூல் தடுத்த விஷயங்களில், அல்லாஹ் ரசூலுக்கு முரணான விஷயங்களில், அல்லாஹ் ரசூலுக்கு, மார்க்கத்துக்கு, தீனுக்கு முரணான காரியங்களில், மாற்றமான காரியங்களில் நாம் செலவு செய்தால் அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த பொருளாதாரத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவான் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாத்துக்குமே தெரியும், காசை கரியாக்குவது என்று சொன்னாலே நமக்கு ஞாபகத்திற்கு வருவது இந்த தீபாவளி, இந்த பண்டிகை, அந்த பட்டாசு, அந்த கலாச்சாரம். அப்ப ஒவ்வொரு ஆண்டும் பல ஆயிரம் கோடிகள் சாம்பலாக ஆக்கப்படுகின்றது. நடுநிலை சிந்தனை கொண்டவர்கள் எதெல்லாம் நல்லது என்று கருதுகின்றார்களோ, நினைக்கின்றார்களோ, அவையெல்லாம் இஸ்லாத்திலே வரவேற்கப்பட்டு இருக்கும். அதே நடுநிலை கொண்ட சிந்தனை உள்ளவர்கள் எதெல்லாம் நல்லதல்ல, இது தேவையில்லை, இது அனாவசியம் என்று நினைக்கின்றார்களோ அதெல்லாம் இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டு இருக்கும். வேண்டாம், நீங்க பாருங்க, நடுநிலை கொண்ட எல்லா பேருமே நம்ம சொல்லுவாங்க, இஸ்லாத்துல இவ்வளவு பெரிய என்ன
ஏழைகளுக்கு உணவளிப்பது, பசித்தவர்களுக்கு உணவளிப்பது, அப்போ இந்த மாதிரி நோன்பு வைப்பது, ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை எல்லா நடுநிலை கொண்டவர்களும் அதை என்ன செய்கிறாங்க, நல்லது என்று நினைக்கக்கூடிய எல்லாம் இஸ்லாத்தில் ஆகமாக்கப்பட்டு இருக்கின்றது. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க, யாராவது உங்கள்கிட்ட அனாதைகள் இருந்தால் அனாதைகள் ஆதரிங்க, அடுத்தவங்களுடைய சொத்துக்கு ஆசைப்படாதீங்க, மோசடி செய்யாதீங்க, ஏமாத்தாதீங்க, பதுக்கல் செய்யாதீங்க, மக்களுக்கு துரோகம் இழைக்காதீர்கள். இதெல்லாம் இஸ்லாமிய சட்டங்கள், இஸ்லாமிய அடிப்படை சட்டங்கள். இவைகளெல்லாம் நடுநிலை கொண்டவர்கள் என்ன செய்கிறாங்க, வரவேற்கின்றார்கள். ஆனால் நடுநிலை சிந்தனை கொண்டவர்கள் சில விஷயங்களை வெறுக்கின்றார்கள். அதிலே ஒன்று இந்த பட்டாசு வெடிப்பதை நடுநிலையாளர்கள் என்ன செய்யறாங்க, வெறுக்கிறாங்க. இதனால மாசுபடுது, நம்மளுடைய ஓசோன் மண்டலம் மாசுபடுகின்றது, காற்று மண்டலம் பாதிக்கப்படுகின்றது, நீர்நிலைகள் பாதிக்கப்படுகின்றது. இப்படி எல்லா இடங்களிலும் கழிவு நீர், விஷவாயுக்கள் ஏற்பட்டதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை மக்களுக்கு ஏற்படுத்துகின்றது என்று இன்றைக்கு நடுநிலையாளர்கள் என்ன செய்யறாங்க, தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இஸ்லாம் அதைத்தான் சொல்கின்றது, பொருளை வீணாக்காதீர்கள், பொருளை வீண்விரயம் செய்யாதீர்கள் என்று. அப்ப யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி செய்யணும், யாரையாவது ஒருத்தருக்கு அதன் மூலமா அவருடைய வாழ்க்கைக்கு நம்ம தேவைப்படணும், அவருடைய உயிர் காக்க உதவ வேண்டும். அதான் இஸ்லாமிய அடிப்படை சட்டம். வேண்டுமென்றால் நீங்கள் பார்க்கலாம், ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் என்ன தவறு செய்தாலும் அதற்கு பரிகாரமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ன, ஏழைகளுக்கு, கிறிஸ்டின்களுக்கு சாப்பாடு கொடுத்துருங்க, நோன்பு வச்சிருங்க. ஒரு ஒரு மனிதர் தன் மனைவியை லிஹார் செய்கின்றார், தாய்க்கு ஒப்பாக்குகிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அதற்கு என்ன தண்டனை, அவர்களுக்கு பரிகாரம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, நீங்க இத்தனை நோன்பு வைக்கணும், இத்தனை மிஸ்கின்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இப்படி எல்லா விஷயங்களிலும், அல்லது ஒரு அடிமை உரிமையுடன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற மக்களுடைய நலனை கருதித்தான் தண்டனை கூட இஸ்லாத்திலே வரையறுக்கப்பட்டு இருக்கின்றது என்று சொன்னால், அப்பேற்பட்ட ஒரு மார்க்கத்தில் வந்திருக்கக்கூடிய நாம் வீண் விரயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அதனால்தான் அதாவது நேற்றைய அந்த தினம் என்று நான் நினைக்கின்றேன், பத்திரிகையிலே வந்த ஒரு செய்தி என்ன, அதாவது இந்த தீபாவளியுடைய விஷயத்தில் ஒரு கட்டுரை நம்ம எழுதியிருக்கிறாங்க. அவங்க பேர் கூட அகிலாம்பாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நடுநிலை சிந்தனை கொண்ட அந்த பெண்மணி அந்த கட்டுரையில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால், அதாவது பசுமை தீபாவளின்னு சொல்லி அந்த கட்டுரையில் தலைப்பிட்டு அதில் என்ன எழுதுறாங்கன்னா, அப்போ இந்த பட்டாசு மூலமாக மக்களுக்கு மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, மகிழ்ச்சியை தாண்டி நாம் நிறைய விஷயங்கள் சிந்திப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதில் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இதன் மூலமாக நிலத்தடி நீர் பாதிக்கப்படுகின்றது பட்டாசு வெடிப்பதன் மூலமாக. அப்ப இந்த கழிவுகள் நீர்நிலைகளிலே சென்றால், கடலிலோ ஆறிலோ சென்றால், நீர்நிலைகளில் வாழக்கூடிய பிராணிகள் இதன் மூலமாக மிகப்பெரிய பாதிப்பை அடைகின்றது. கடல்ல வாழக்கூடிய மீன்களா இருக்கட்டும், மற்ற ஜீவராசிகள், கடல்வாழ் நீர்வாழ் பிராணிகள் இந்த என்ன சொல்றது, இதனுடைய அந்த கெட்ட வாயு, இதனுடைய அந்த கழிவு அங்கே போய் நீர்நிலைகளில் கலந்து அவைகளை மரணிக்க செய்கின்றன எடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு விஷயம் எழுதுறாங்க, நமக்கு அடிப்படையே நம்ம காடுகளில் இருக்கக்கூடிய மரங்கள், அவைகளை தாண்டி எல்லாமே நாம் இயற்கையோடு கலந்து நாம் இருக்கின்றோம். இந்த பட்டாசு வெடிப்பதன் மூலமாக அங்கே விவசாயம் பாதிக்கப்பட்டு அந்த மண், அந்த பூமி மலடாகின்றதுங்கிறாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை! அந்த பூமி மலடாகி விடுகின்றது. இதன் மூலமாக அவ்வப்பொழுது நிலச்சரிவுகளும் பூகம்பங்களும் கூட ஏற்பட்டு விடலாம் என்று பூமியினுடைய தன்னுடைய உறுதித்தன்மை இதன் மூலமாக பலகீனப்படுகின்றது என்று சொல்லி எடுத்திருக்கிறாங்க. இதை விட ஒரு முக்கியமான செய்தி அந்த பெண்மணி
எழுதுறாங்கன்னு கேட்டால், இந்த பட்டாசினுடைய இந்த புகைகள் இதனுடைய இந்த மாசுகள் காற்றிலே கலந்து மேலே பறக்கக்கூடிய பறவை இனங்கள் செத்து மடிகின்றன. இதனுடைய அந்த இதை சுவாசிப்பதன் மூலமாக இந்த எரிவாயுவை இந்த பறவை இனங்கள் சுவாசிப்பதன் மூலமாக அவைகள் மிகப்பெரிய நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றதுன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு செய்தி எழுதுறாங்க, பறவைகளுடைய கரு கலைக்கப்படுகின்றது. இதனால நிறைய ஜீவராசிகள், மனிதர்கள் மட்டுமல்ல, நாம் வாழ்கின்ற விவசாயம், நாம் பயன்படுத்துகின்ற அந்த நீர்நிலைகள் எல்லாருமே இந்த விஷவாயு மூலமாக பாதிப்படைகின்றன என்று அதில் எடுத்து நாம் எழுதியிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம்? இஸ்லாமிய பார்வையில் அது மாற்றார்களுடைய பண்டிகை கலாச்சாரம், அதில் எந்த விமர்சனம் நாம் பண்ணவில்லை. ஆனால் நம் சமூகத்தை சார்ந்தவர்களும் நம் சமூகத்தை சார்ந்த பிள்ளைகளும் இந்த பட்டாசு என வெடிக்கின்றார்களே என்று ஆதங்கத்தில் என சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன? இஸ்லாமிய பார்வையில் ஒவ்வொரு முஸ்லிம் எப்படி வாழ வேண்டும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்துக்குள்ளே நீங்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள், அரைகுறை முஸ்லிம்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அல்லாஹ் சொல்றான். மாடர்ன் முஸ்லிம்களாக அல்லது எல்லா கலாச்சாரத்தையும் உள்வாங்கி கொண்ட முஸ்லிமாக இருக்கக்கூடாது. எல்லோரிடத்திலும் அன்பாக பழகு, ஆதரவாக பேசி எல்லாருக்கும் உதவி செய் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் உன் கலாச்சாரம் வேறு, மாற்றாருடைய கலாச்சாரம் வேறு. இரண்டு கலாச்சாரத்தையும் என்ன செய்யக்கூடாது? கலந்து விடக்கூடாது. இஸ்லாத்திலே தூய முஸ்லிமாக நீ இருக்க வேண்டும், நீ முழுமையான முஸ்லிமாக ஆக வேண்டும். இஸ்லாத்துக்குள்ளே முழுமையாக நுழைந்தது என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்லி இருக்கிறான்னு சொன்னா, அப்ப இந்த வெடி கலாச்சாரத்தின் மூலமாக, இந்த பட்டாசின் மூலமாக 4 விதமான பாதிப்புகள் ஏற்படுகின்றது. முதல் விஷயம் என்ன? சுற்றுச்சூழல் பாதிப்பு. இரண்டாவதாக வீண் விரயம். மூன்றாவதாக மாற்றார்களுக்கு ஒப்பாகுவது. நான்காவது தன் மகிழ்ச்சிக்காக பிறரை சங்கடப்படுத்துவது. இந்த 4 விதமான பாதிப்புகளும் நம்மளுடைய பிள்ளைகள் பட்டாசு வெடிப்பதன் மூலமாக ஏற்படுகின்றது. நாம் முழுக்க இது சொல்லப்படுவது நம் இனத்தை சார்ந்த, நம் சமூகத்தை சார்ந்த பிள்ளைகள் இன்றைக்கு என அளவுக்கு அதிகமாக இதை பயன்படுத்துகின்ற காரணத்தினால்தான் இதை சொல்லப்படுகின்றது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எவ்வளவு தூரம் இதன் மூலமாக சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகின்றது. அதே போல ஒரு முஸ்லிம் தன்னுடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவசியம். நீங்க எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம தொழுகையில உள் பர்லன் இருக்கு, வெளி பர்லன் இருக்கு. உள் பர்லங்கிறது நம்ம தக்பீர் கட்டுறது, முக்ராத் வர ருக்கு செய்யுது. வெளி பர்லன் என்ன? நாம் இருக்கக்கூடிய அந்த இடம் சுத்தமாக இருக்கணும், நம் உடை சுத்தமாக இருக்கணும். அந்த இடம் சுத்தமாக இருப்பது மிக முக்கியம். அப்படி என்று சொன்னால் சுற்றுச்சூழலை பாதிப்பை ஏற்படுத்துவது இஸ்லாம் ஒரு பொழுதும் என்ன செய்யறதில்ல, அதை ஆதரிக்கல, அதை அனுமதிக்கல. இன்னும் சொல்ல போனால் பிறருக்கு தொல்லை தருகின்ற எந்த விஷயத்தில் முஸ்லிம் எந்த காலமும் அதுல ஈடுபடக்கூடாது. சில சஹாபாக்கள் பாதையில நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாதை நின்று பேசுகிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈயாக்கும் வத்தரீக், நீங்கள் பாதையில் நிற்பதை நான் எச்சரிக்கின்றேன், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அதனால பாதையில் அனாவசியமா நிற்கக்கூடாது. ஏன்னா மக்களுக்கு போக்குவரத்துக்கு பாதிப்பு உண்டாகும், பாதசாரிகளுக்கு பாதிப்பு உண்டாகும். சஹாபாக்கள் கேட்டாங்க, நாயகமே நிர்பந்தம், வேற வழி இல்லை, ரோட்டை நின்று தான் பேசணும் அப்படிங்கிறமான கருத்து எங்களுக்கு அதுக்கு அனுமதி இருக்கான்னு கேட்டாங்க. நிர்பந்தமான நேரத்தில் பாதையில் நிற்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் பாதையினுடைய ஒழுக்கங்களை நீங்கள் பேணுங்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, பாதை ஒழுக்கம்டா என்னன்னு கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? பாதைக்கு என்ன ஒழுக்கம் இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அங்கே நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு இடையூறாக நீங்கள் என்ன செய்ய நிற்கக்கூடாது. அது மாதிரி பாதையில் எச்சிருப்பக்கூடாது. நடைபாதைகளில் கற்களோ முறுக்களோ இருந்தால் அதை நீங்கள் அகற்ற வேண்டும். அங்கே செல்லக்கூடியவர்களுக்கு சலாம் சொல்லணும், சலாமுக்கு பதில் சொல்லணும், நல்லதை ஏவணும், தீமையை நம்ம தடுக்கணும். இதுதான் நீங்கள் பாதைக்கு ஆற்ற வேண்டிய கடமை. இது இருந்தால் பாதையில் நிர்பந்தமாக நேரமாக இருந்தால் பேசுங்க, இல்லைன்னு சொன்னால் பாதையை நிற்கக்கூடாது சொன்னாங்க. உனக்கு தெரியுமா உங்களுக்கு இஸ்லாத்தில் இமாத்தத்துல் அதா அணி தரீகி பஹிய சதக்கத்தும்,
பாதையில் இருக்கக்கூடிய கல்லையோ முள்ளையோ அகற்றுவது தர்மம் செய்யக்கூடிய நன்மை என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அப்பேற்பட்ட சமூகத்திலே வந்த நாம் பாதையை குப்பையாக்க கூடாது, சுற்றுச்சூழலை மாசுபடுத்தக்கூடாது. அப்ப பிறருக்கு எந்த வகையிலும் நோவினைகள் தரக்கூடாது. அப்ப எந்த அளவுக்குன்னு சொன்னா, அந்த சுற்றுச்சூழலுக்கு எந்த வகையிலும் நம் மூலமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அதிலும் குறிப்பான முஸ்லிம் சமூகம் பிறருக்கு ரோல் மாடலாக இருக்க வேண்டிய, முன்மாதிரியாக இருக்க வேண்டிய இந்த முஸ்லிம் சமூகம் இவைகளும் மாற்றார்களை போல பட்டாசு வெடித்தால் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை இவர்கள் நம்ம கவனத்தில் கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். அதனால் யாருக்கும் எந்த துன்பங்களும் தரக்கூடாது. எத்தனையோ ஹார்ட் பேஷண்ட்கள் இருப்பாங்க, இதய நோயாளிகள் இருப்பாங்க. சில பேர்களுக்கு தூங்காட்டினா அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். அந்த நேரம் பார்த்து நம்ம பையன் அங்கே போய் நின்று பட்டாசு வெடிக்கிறது எவ்வளவு தூரம் நம்ம பத்துவா செய்கிறாங்க தெரியுங்களா? ஒவ்வொரு இடங்களையும் நம்ம கண்கூடாக பார்க்குறோம். நான் எங்கேயோ வேற்றுக்கழகத்தில் நடக்கிற விஷயத்தை நான் இங்கே பேசலை. நம்ம முஸ்லீம் மஹல்லாக்கள்ல முழுக்க 100க்கு 95% முஸ்லீம்கள் வாழக்கூடிய இஸ்லாமிய மஹல்லாக்கள்ல இன்னைக்கு பட்டாசு அவ்வளவு தூரம் விண்ணை பிளக்கின்றது. காதை அதிர செய்கின்ற விருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்டாசு நம்ம சப்தங்கள். ஒருத்தர் வேடிக்கையா ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம பசங்க தான் ஆரம்பிச்சு வைக்கிறது, நம்ம பசங்க தான் முடிச்சு வைக்கிறது. இவன் தான் எல்லாத்தையும் விட முதல்ல ஆரம்பிப்பான். தீபாவளி முடிஞ்சு அடுத்த 4 நாள் வரைக்கும் இவன் வச்சிருந்து என்ன செய்ய வெடிக்கிறான். அப்ப இதெல்லாம் உணர்த்தக்கூடிய செய்திகள் என்ன? இஸ்லாமிய அந்த குடும்பங்கள் அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த பாதையை விட்டு தனக்கான ஒரு பாதையை அமைத்துக் கொண்டு இவர்கள் இது போன்ற கலாச்சாரங்களில் ஈடுபடுகின்றார்களே, இவர்களை பற்றி நாம் என்ன சொல்வது? நாளைக்கு அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நாம் கண்டிப்பாக விசாரிக்கப்படுவோம். நாளைக்கு 5 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 5ல் முக்கியமான கேள்வி என்ன தெரியுங்களா? இது முக்கியமான கேள்வி. எல்லாத்துடையும் கவனத்தில் கொடுங்க. நீங்க எப்படி சம்பாதித்தீர்கள், சம்பாதித்த அந்த பொருளை எந்த வழியில் செலவு செய்தீர்கள்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லாத வரைக்கும் யாரும் ஒரு அடிமுறை நகர முடியாது. எல்லாத்துலையும் இந்த கேள்வி இருக்கு. எப்படி நீங்க சம்பாதிச்சீங்க? ஹலாலான வழியிலா அல்லது ஹராமான வழியிலா? சம்பாத்தியம் ஹலாலா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு எல்லா முஸல்லீன்கள் நம்ம தொழுகையாளிகள் தான், ரொம்ப பக்காவானவங்க, நல்ல சம்பாத்தியம், நல்ல ஹலாலான சம்பாத்தியம். ஆனா செலவு செய்யறது வீண் நிறையம். செலவு செய்யறது ஏன்னா இந்த மாதிரி அல்லாஹ் ரசூல் காட்டி தராத பாதைகளிலே செலவு செய்தாலும் நாளைக்கு அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் நாம் குற்றவாளி கூண்டில் நாம் நிறுத்தப்படுவோம் என்பது மாற்று கருத்து இல்லை. எனவே சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற இது போன்ற செயல்களில் நாமும் நம் பிள்ளைகளை ஈடுபடக்கூடாது, அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடாது, அவர்களை நாம் ஆர்வப்படுத்தக்கூடாது. நிறைய இடங்கள்ல என்ன ஒரு பிரச்சனை, ஹஸ்ரத் நாங்கள் காசு போட்டு காசை நாங்கள் கரியாக்கலை, கிஃப்டாக வந்துடுது, வேற வழி இல்லை, வெடிச்சு தான் ஆகணுங்கிறாங்க. கிஃப்டாக என்னத்தை கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்கிறோமா? கிஃப்ட் பாயசம் கொடுத்தா நம்ம வாங்கிக்கிறோமா? அப்போ வேறு என்னமா ஒரு பொருளை கொடுத்தா நம்ம வாங்கிக்கிறோமா? இல்லை. இப்போ நீங்கள் கேட்கலாம், காசை நம்ம கரியாக்குவதுன்னா என்ன? இப்போ ஒரு 100 ரூபா நம்ம பையனுக்கு நம்ம கொடுக்குறோம், நம்ம பொண்ணுக்கு நம்ம கொடுக்குறோம் வைங்க. நம்ம கண் முன்னாக அந்த 100 ரூபாயை நெருப்பை எடுத்து அந்த நோட்டை இப்படி காட்டி கொளுத்துனா நம்மளுடைய மனோவில் எப்படி இருக்கும்? ஓங்கி முதுவை சேர்ந்து ஒரு ரெண்டு அடிச்சடி நம்ம சுருண்டு கீழே விழுந்துருவான். ஏன்னா நான் உழைச்சி சம்பாதிச்ச காசு ஏன் கண் முன்னாடியே இந்த 100 ரூபாயை நெருப்பில் போட்டு அந்த கொளுத்துனியான்னு நம்ம கேட்போம். இதே மாதிரி தான் நம்ம காசு பட்டாசு விட்டா எப்படி அந்த கரியாது நமக்கு தெரிகிறது இல்லை. ஆனால் நேச்சராக ஒருத்தர் ஒரு 1000 ரூபா நோட்டை எடுத்து, ஒரு 500 ரூபா நோட்டை எடுத்து நெருப்பில் போட்டு போது நம்மளுடைய மனோவில் எப்படி இருக்குது? அதைத்தான் இஸ்லாம் சொல்லி இருக்கின்றது. உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் என்ன செய்யாதீங்க, வீண் விரயம் பண்ணாதீங்க, அது மிக தவறானது என்பதை இஸ்லாம் நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கின்றது. பல வகையில் இன்றைக்கு நம்மளுடைய சமூகம் என்ன செய்ய, வீண் விரயத்தில் மிக முன்னிடத்தில் முதலிடத்தில் நம்ம என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. ஆடம்பர நம்ம திருமணங்கள்ல இருந்து இன்னைக்கு நிறைய விசேஷங்கள் அளவுக்கு அதிகமாக போய்விட்டது.
ஒன்று நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் இந்த வீண் விரயம் பண்ணக்கூடிய அந்த காசுகளில் சேர்த்து வச்சு ஹஜ்ஜுக்கு போகலாம், உம்ராவுக்கு போகலாம். பல ஏழை திருமணங்கள் நம்மால் நடத்த முடியும். நம்மளுடைய ஒரு வீட்டில் நம்மளுடைய ஃபங்க்ஷனை வச்சு இன்னைக்கு எத்தனையோ ஏழை குமர்கள், எத்தனையோ முதிர்கண்ணிகள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில விடியெல்லாம் இருக்கக்கூடிய எத்தனையோ அந்த குடும்பங்களை நாம் நினைத்தால் கரையேற்ற முடியும். நிறைய அனாதைகளை ஆதரிக்க முடியும். நிறைய நோயாளிகளுக்கு நம்ம உதவி செய்ய முடியும். இதையெல்லாம் தாண்டி நாம் மீன் விரயம் செய்தால் யாருக்கும் 10 பைசாவுக்கு எந்த விரோதம் இல்லாமல் போகும். ஏன்? அவர் நல்லா கிராண்டா பண்ணிட்டார், நானும் கிராண்டா பண்ணுவேன். அவர் எத்தனை டிஷ்ஷுங்க வச்சாரு ஃபுட்டு? அவர் 20 டிஷ், நான் 25 டிஷ் நான் வைப்பேன். எல்லாம் கடைசியில் எங்கே போகுதுங்க? குப்பை தொட்டிக்கு போகும். எங்கே போகுதுங்க? பஃபே சிஸ்டங்கிற பேரில் அல்லது அது இது கண்டது கழியது ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு கடைசியில் அவர்களை சாப்பிட முடியாமல் கொண்டு போய் நிறைய உணவுகள் இன்னைக்கு குப்பை தொட்டியில் போய் என்ன விழுகின்றது. இதுதான் அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த பாதையா? நபி அவங்க சொன்னாங்களே, நாம் உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு செய்தி, இன்ன ஆலமன் நிக்காஹி பரக்கத்தன் ஐஸரும் மஅூனா. திருமணங்களில் பரக்கத்து வாய்ந்த திருமணம் எது? எந்த திருமணத்தில் செலவினங்கள் குறைவாக இருக்குமோ அதுவே நிறைவான பரக்கத்தான திருமணம் சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு நம்ம காதில் போடுறோம், என்கிட்ட காசு இருக்கு, நான் செலவு செய்யறேன், இதுல யார் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். வசதி கிடைத்தவர்கள் ஏங்க இந்த ஆடம்பரம் எதுக்கு, ரொம்ப சிம்பிளா வைக்கலாமே. இல்ல எனக்கு யார் அட்வைஸ் பண்ண வேணாம், யார்கிட்ட நான் 10 பைசா வாங்காம என் சொந்த செலவுல நான் கிராண்டா நடத்துறேன், என்ன தப்புன்னு கேட்கிறார் இன்னைக்கு ஒரு முஸ்லிம். அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்க? இந்த பட்சம் எத்தனையோ பேர்களுடைய வாழ்க்கையில உதவி செய்யலாம். அந்த உதவிகள் என்ன செய்கின்றது? தடைபட்டு போய்விடுகின்றது. எனவே ஆடம்பர திருமணங்களில் அல்லாஹ்வுடைய உதவி இல்லை என்பதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு காசு இல்லாட்டாலும் கடனுக்கு வாங்கி வட்டிக்கு வாங்கி தன்னுடைய அடகு கடையில் கொண்டு போய் அடகு வச்சாவது வீண் விரயம் பண்றாங்க. இன்னைக்கு இதெல்லாம் எதை உணர்த்துகின்றது? இன்னைக்கு என் பெருமை, இன்னைக்கு நம்ம திருமணத்தை யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது. வீடியோ கவரேஜ்ல இருந்து எல்லாம் என்ன இத்தனைக்கு அவர் என்ன செய்யறாருங்க? வசதி படைத்தவர் செய்தாலும் தவறுதான், ஏழைகள் செய்தாலும் அது தவறுதான். பல பள்ளி வாசல்கள்ல லெட்டர்ல போய் வாங்கி கஷ்டப்பட்டு வெளியில நின்று துண்டை ஏந்தி வசூல் பண்ணி, ஆனா அவர் கூட என்ன ஆசைப்படுகின்றார்? என்னுடைய நம்ம திருமணத்தை மிக கிராண்டா நடத்த அவர் ஆசைப்படுறார். வசதி படைத்தோடு என்ன செய்யணும்? என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. ஏழைகள் என்ன நினைக்கிறாங்க? என்னை யாரும் ஒரு மாதிரியா ஏளனமாக பேசுறப்ப அதனால நான் இஸ்ராப் செய்யறேங்கிறாங்க. இப்படி எல்லா வகையிலும் ஆடம்பரங்கள் அதிகரித்து போய் இன்னைக்கு பல்வேறு விதமான விஷயங்களுக்கு முஸ்லிம் சமூகம் அடிமைப்பட்டு கிடைக்கின்றது. எனவே இந்த நிலையிலிருந்து மாற்றமைக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நிக்காஹிற்கு ஈடாக, நிக்காஹிற்கு முதல் நாள் நிச்சயதார்த்த அந்த ஃபங்க்ஷன்கிற அந்த பெயரிலே நம்மளுடைய பொருளாதாரம் என்ன வீணடிக்கப்படுகின்றது. இன்னும் சொல்ல போனால் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் விஷயத்திற்காக வேண்டி எவ்வளவோ கோடிக்கணக்கான ரூபாய்கள் நம்ம செலவு செய்யப்படுகின்றது. அப்போ இன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் சொல்லி எதற்கெடுத்தாலும் உங்களுக்கு அந்த பேர் சூட்டு விழாங்கிற அந்த பேரில், அல்லது நிச்சயதார்த்தம் அந்த பேரில், வளைகாப்பு விழாங்கிற பேரில், காதணி திருவிழாங்கிற பேரில், இப்படி எல்லா வகையிலும் மாற்றார்களைப் போல மேற்கத்தியர்களைப் போல வாழக்கூடிய இந்த சமூகம் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் பதில் சொல்லி ஆகும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனவே எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டாங்களே, பலஸ்தீன மக்கள் ஒரு நேரம் உணவு இல்லாமல் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாங்க. அவங்களாம் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அதான் நமக்கு இவ்வளோ பெரிய பொருளாதாரத்தை கொடுத்துருக்குறானே, நம்ம நேரத்துக்கு சாப்பிடணுமே. இப்போ இந்த பொருளாதாரத்தை என்ன செய்யக்கூடாது? வீணாக ஆக்கிடக்கூடாது. எனவே அல்லாஹ் குர்ஆன்ல நம்ம சொன்னது மாதிரி பொருளாதாரத்தை வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் வர்ணிச்சு சொல்லியிருக்கிறான்னு சொன்னா, அப்பேற்பட்ட ஒரு விஷயங்களுக்கு நாம் உடந்தையாக ஆகிவிடக்கூடாது. எனவே வீண் விரயம் என்பது எப்பொழுதுமே அல்லாஹ் ரசூலால் தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ற வசதி இருந்தாலும் நம்ம பரவாயில்லை, நான் ரொம்ப சிம்பிளா பள்ளிவாசல்ல வச்சு அல்லது தேவைக்கு என்னுடைய நம்ம திருமணங்களை நான் நிறைவேற்றுவேன் என்ற ஒரு உறுதிமொழியோடு நாம் இருக்க வேண்டும். அப்ப இத்தனை பேர் நம் மூலமாக என்ன இத்தனை பேருடைய வாழ்க்கைக்கு, நிம்மதியான வாழ்க்கைக்கு நம்ம காரணமாக இருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உலகத்தில் வாழ போற கொஞ்ச நாள், அந்த வாழ்நாளில் நிறைய பேர்களுக்கு நாம் பயனுள்ள வகையிலே வாழ வேண்டுமே தவிர நம்மளுடைய பொருளாதாரங்களை வீண் விரயம் செய்யக்கூடாது.
அதே போல் அதை பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்த பிள்ளைகளை எந்த வகையிலும் என்ன செய்யக்கூடாது, இந்த சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். மற்றவர்கள் நம்மளுடைய மகிழ்ச்சிக்காக வேண்டி சங்கடப்படுத்தக்கூடாது, யாரையும் நோவினைப்படுத்தக்கூடாது. நிறைய பேர் நோயாளிகள் வீடுகளில் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த பட்டாசு போட்டால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாகும், அவங்களுடைய உள்ளங்கள் நடுங்கும், அவங்களுடைய தூக்கங்கள் நம்ம கெட்டு போகும். அப்போ இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் அதையெல்லாம் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் உணர்த்த வேண்டிய, பாடம் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கணும் என்பதை எண்ணி பார்க்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான அதாவது 60-70 டெசிபலுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, அது காது கேட்டாலே அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அந்த காதுகளுக்கு நம்ம ஏற்படுத்தும். ஆனால் இன்னைக்கு தயாரிக்கப்படக்கூடிய அந்த பட்டாசுகளில் பார்த்தீங்கன்னா 150-200 டெசிபலுக்கு மேலாக உள்ளது தான் இதாக்கப்படுது. அதில் அதன் மூலமாக எவ்வளோ பெரிய பாதிப்புகள் மற்றவங்களுக்கு நம்ம ஏற்படுது. நம்மளுடைய காதுகளை தாண்டி பல்வேறு விதமான உடல் உறுப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இவைகள் நமக்கு தேவையில்லை என்பதை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லணும். என் பிள்ளைங்க அழுகுறாங்க, என் பிள்ளைங்க அடம் பிடிக்கிறாங்க, அதனால் நான் வாங்கி கொடுத்துட்டேன்னு சொல்லி எந்த விதமான காரண காரியங்கள் நம்மள்கிட்ட சொல்லிடலாம். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் இடத்துல நாம் சொல்ல முடியாது என்பதை கண்டிப்பாக நாம் நினைவிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ எப்பொழுதுமே இஸ்லாத்துடைய அடிப்படை விஷயம் ஆரம்பத்தில் நான் சொன்னது மாதிரி என்ன, யாருக்கும் நோவினை நம்ம தரக்கூடாது. நம்ம மூலமாக ஒரு பெண்மணியை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி இடத்துல விசாரிக்கப்பட்டது. ஆகவே ஒரு பெண்மணி 5 காலம் நன்றாக தொழுகின்றால், நோன்பு வைக்கின்றால், ஜக்காத்து கொடுக்குறான், ஹஜ்ஜுக்கு போகிறான், ஆனால் தன் நாவின் மூலமாக தன் அண்டை வீட்டார்களை அவள் நோவினைப்படுத்துகின்றால், இந்த பெண்ணை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ரசூலுல்லாஹ் உடனே சொன்னாங்க, ஹிய அஹ்லுன் நார், அந்த பெண் நரகவாதின்னு சொன்னாங்க. எல்லா இபாதத்தும் இருக்குது, இபாதத்து செஞ்சு என்ன செய்ய? ஆனால் தன் அண்டை வீட்டாருக்கு தன் நாவின் மூலமாக நோவினை கொடுத்த காரணத்தினால் அவள் அஹ்லுன் நார், நரகவாதின்னு சொன்னாங்க. அல்லாஹ் பாதுகாப்பாங்க. நிறைய அமல் செய்கிறோம், நிறைய இபாதத்துகள் இருக்குது, ஆனால் இது போன்ற விஷயங்கள் நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது. ஒரு சின்ன ஒரு மத்தாப்பு தானே, சும்மா ஒரு இதான உஸ்வானம் தானே, அதுதானே என் பிள்ளை ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி நாம் என்ன செய்கிற வாங்கி தந்துவிடக்கூடாது. அதே போல் அவர்களிடத்தில் அந்த காசுகளை இதற்காக வேண்டி நாம் வழங்கக்கூடாது. அப்போ முழுக்க இஸ்லாமிய கலாச்சாரம் என்ன என்பதை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் உணர்த்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். நான் சென்ற வருஷம் கூட இந்த செய்தியை கொண்டு சொல்லியிருந்தேன். என்னன்னு கேட்டால், இஸ்லாமியர்கள் இன்னைக்கு பட்டாசு வியாபாரம் செய்கிறாங்க. அந்த காலையில் தீபாவளி இந்த காலையில் நீங்கள் பார்த்தால் தெரியும், முழுக்க வரிசையாக இஸ்லாமிய ஆண்களும் இஸ்லாமிய புர்கா அணிந்த பெண்களும் என்ன செய்கிறாங்க, பட்டாசு விற்பனை மிக சாதாரணமான முறையில் என்ன செய்கிறாங்க, இருக்கின்றாங்க. அதை வாங்குவது முஸ்லீம் சமூகம் தான். பாயதலவாணி வாங்கிட்டு வரும்போது, பெட்ஷீட் வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது கூட ஒரு பட்டாசு அந்த பாக்ஸ் என்ன செய்ய வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ இது எப்படி வீட்டுக்கு தேவை, இது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தேவை என்பதாக எண்ணிக்கொண்டு இருக்கின்றார்கள். நாம் சின்ன விஷயங்கள் தான் என்று நம்மளுடைய பார்வையில் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அது மிகப்பெரிய மறுமையினுடைய நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே நாம் இது விஷயத்தில் நாம் கவனமாக இருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மாதிரி, யார் பிற மதங்களுடைய அந்த கலாச்சாரங்களை ஏற்று நடக்கின்றார்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள்தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இறுதியாக ஒரு செய்தி நான் கேட்டீங்கன்னா, முஃப்லிஸ்னா யார் கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள். முஃப்லிஸ்னா யாரு? வறிய ஏழை, யார்கிட்ட தீனாரோ திருகமோ இல்லை, அவர் தான் முஃப்லிஸ் சொன்னாங்க சஹாபாக்கள். அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமை நாளில் ஒரு மனிதர் வருவார், உஹதுமன் அளவுக்கு அவர் நன்மைகளோடு வருவார், எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் இவ்வளவு நன்மை அவரிடத்தில் என்று. ஆனால் சிறிது நேரத்திலே பார்த்தால் இந்த மனிதனால் உலகத்திலே பாதிக்கப்பட்ட ஒருத்தர் நிற்பார், ரப்பே இவர் என்னுடைய பொருளை நம்ம அபகரிச்சுட்டார் சொன்னோடனே அல்லாஹ் இவருக்கு நன்மை வாங்கி அவர்கிட்ட கொடுத்துருவான். எனக்கு இவ்வளவு உங்களுக்கு அந்த கடன் பாக்கி வச்சிருந்தாரு, அந்த கடனை எனக்கு ஒரு தரல, அப்படியா இவருடைய நன்மை வாங்கி எல்லாம் அவருக்கு கொடுத்துருவான். இன்னொருத்தர் இருப்பார், இவர் என்னை காயப்படுத்திவிட்டார், என்னை அடித்து விட்டார், அல்லாஹ் என்ன செய்வான், அவருடைய நன்மையை எடுத்து அவருக்கு அதை கொடுத்துருவான். இப்படியாக இவரால் பாதிக்கப்பட்டவங்க வரிசையில் நிற்பாங்க, எல்லாத்துக்கும் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், நன்மையை எடுத்து கொடுத்துருவான். அப்போ வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் பேர் நிற்பாங்க, அவங்க கேட்பாங்க, ரப்ப என் இவர் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கேன், என்ன செய்யட்டும்? பாப்பான் அல்லாஹ் பாப்பான் இவர்கிட்ட நன்மையை எடுத்த என்ன ஆகும், பாதிக்கப்பட்டவருடைய தீமையை வாங்கி அல்லாஹ் இவர்கிட்ட கொடுத்துருவான். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உஹதுமன் அளவுக்கு நன்மைகளாக இருந்த அஹ்லுல் ஜன்னா சொர்க்கவாதியாக இருந்த இவர்
மனிதர்கள் மூலமாக பிறருக்கு நோவினைப்படுத்த காரணத்தினால், பிறரை சங்கடப்படுத்திய காரணத்தினால் என்ன செய்யும் அல்லாஹ் தஆலா நன்மை பூரா வாங்கி கடைசியில தீமைகள் நிரம்ப இவர் நரகம் செல்வார், இவர்தான் வறிய ஏழை பரம ஏழை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா, எனவே அல்லாஹ்வுக்காக வேண்டி இது போன்ற அந்நிய கலாச்சாரங்களை நாம் ஊக்குவிக்க கூடாது. அன்றைக்கு புது ட்ரெஸ்ஸு போட்டு என்ன வாங்குறது என்ன, அப்போ இரவு முழுக்க நம்ம என்ன செய்யறதுக்கான வேண்டி விழிச்சிருந்து பட்டாசு வாங்கிட்டு வந்து நல்ல ஒரு அவர்களை விட ஒரு படி மேலே போய் இவங்க கொண்டாடக்கூடிய ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. முழுக்க முழுக்க முஸ்லிம்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தை மட்டுமே நாமும் நம் பிள்ளைகளும் எடுத்து நடக்கக்கூடிய மகத்தான வாய்ப்பை அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அந்நிய கலாச்சாரங்களில் இருந்து அதனுடைய மோகங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை நம் சமூகத்தையும் நம் சந்ததிகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.